ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீப்ரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. ரொம்ப சுவையான சத்து நிறைந்த ஒரு கலவை வடையும் கூட தேன் பாயாசமும் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்துட்டு வடை பருப்பு எடுத்துருக்குறோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து கருப்பும் வெள்ளையும் கலந்து எடுத்துருக்குறோங்க. கூடயே கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்திருக்கோம். எல்லா பருப்பு இருந்தாலும் உங்கள் வீட்டில் நம்ம எல்லா பருப்புமே இதில் கலந்து போட்டு செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த 3-4 வகையான பருப்புகளை போட்டு கலவை வடை செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப சக்தி நிறைந்தது. இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாமே உள்ளே போயிருங்க ஸ்நாக்ஸாக போகும்போது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் காலையிலேயே சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னா காலையில் ஒரு 11 மணி வாக்குலேயே நான் ஊற வச்சுருவேங்க. ஒரு 4-5 மணிக்கு அரைச்சி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஊறாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அரைச்சி வரும்போது வடை நல்லா டேஸ்ட் இருக்காது. நல்லா ஊறுற வரைக்கும் நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கலவைகள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த தண்ணியை கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாங்க. கூட வந்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலோடையே. வரமிளகா சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் வரமிளகா. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு வரமிளகாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, கூட வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 கிராம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் நல்லா சுற்றி ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. ஒரு 2 சுற்று மட்டும் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா மைய அரைஞ்சி வரும். இந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப அரைய வச்சு எல்லாமே மைய அரைஞ்சி இந்த உளுந்து வடைக்கு ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டாங்க திரும்பியும் அதுதான், அதனால் நான் வந்து அதில் சேர்த்துலிங்க. அப்புறம் அந்த அரைச்சி வச்ச கலவை பருப்பில் வந்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துங்க. வடையெல்லாம் செய்யும்போது நிறைய உப்பு சேர்த்திடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெட்டி வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு கடாயில் உடனே நம்ம இந்த கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கலவை பருப்பு கூடயே இந்த வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வடை சுட்டுறணுங்க. இல்லைன்னா தண்ணி விட்டுரும், உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் வடை. அதனால் உடனே நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், நான் அழகாக தட்டி போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு பாருங்கள். துளி கூட எண்ணெய் பிடிக்காமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பெரியவங்களாம் இருந்தோம்னா இதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸு டின்னராக கூட ஆயிருங்க. ஈவினிங்க்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு மெயினாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த எண்ணெயில் பொரித்த பலகாரங்கும் போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அடுத்து நம்ம தேன் பாயாசம் செய்ய போயிடலாம். ரொம்ப சிம்பிளான பாயாசங்க இது. அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நார்மலான பாயாசம் சேமியா இருக்கும் இல்லைங்க, அந்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் நெய் தாங்க மொத்தத்துக்கே நம்ம செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து காய்ச்சறக்கு 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் தேன் எடுத்து வச்சுருக்குறேங்க. தேன் வந்து உங்கள்கிட்ட கொம்பு தேன் அந்த மாதிரி நாட்டு தேன் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கடையில் கிடைக்கிற ரெடிமேடாக கிடைக்கிற தேன் தாங்க, மும்பையில் வந்துட்டு ரெடிமேடாக கிடைக்கிற தேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லாவே இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. நம்மளுக்கு சர்க்கரையெல்லாம் போடாமல் தேன் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்காது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. தேன் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு பாயாச சுவையே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி அதில் இந்த முந்திரி பாதாமெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதுலேயே சேமியாவையும் போட்டு நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கோங்க.
பாருங்கள் பக்கத்தில் பாலும் பொங்கி வந்துருச்சு. இந்த சேமியா வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்காமல் நல்லா இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகும்போது உங்களுக்கு அந்த பாயாசத்தோட கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சாப்பிட்ணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து காய்ச்சின பால் ஒரு கப் அளவுக்கு முதல்ல ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றி 1/4 கப் அளவுக்கு மட்டும் முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பாலும் அந்த சேமியாவும் நல்லா வெந்து பாலெல்லாம் உறிஞ்சு சேமியா நல்லா வெந்து வந்துடுங்க. அந்த கண்டிஷன் வரும்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து வந்தோடனே நம்ம நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, சல்லுன்னு போயிடும். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பியும் நான் வந்து நல்லா வெந்தது கடைசியில் 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு பால் திருப்பி சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் நிறையா கூட சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக பாயாசம் சாப்பிட்டா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் அதிகப்படுத்திக்கலாம், பாலும் அதிகப்படுத்திக்கலாங்க. பாருங்கள் இப்போ பாயாசமாக வந்து அப்படியே கெட்டியாக நல்லா பார்க்குறக்கே அல்வா மாதிரி ரெடியாகி வருங்க. இந்த கண்டிஷனில் 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உடனே அதில் வந்து முந்திரி பாதாம், வறுத்த முந்திரி பாதாமெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த டைம் தாங்க இப்போ நம்ம தேன் ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா எல்லா கலவையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேன் ஊற்ற போகிறோம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேன் ஊற்றணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் தேன் ஊற்றிட்டு கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. தேன் ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். நான் அதில் வந்து ஒரு 1/4 கப்புக்கு கீழே கம்மியாக தேன் சேர்த்திருக்குறேங்க. 1 கப்பு சேமியாவுக்கு 2/4 கப்பு பாலுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தேன் அதிகம் படுத்துறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக நீங்கள் சேர்த்திக்கிறதுனாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம தேன் அந்த மாதிரி கலந்து கொடுக்கலாங்க. வெள்ளை சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக. குழந்தைங்க சாப்பிட வேண்டியதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து வெள்ளை சர்க்கரை தாங்க அவாய்ட் பண்ணணும். நான் என் பையனுக்கு இது வரைக்கும் நான் வெள்ளை சர்க்கரையில் எதுவுமே செஞ்சு கொடுத்ததே இல்லை. இப்போ பாருங்கள் பாயாசம் எந்த அளவுக்கு சுவையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. வடையும் பாயாசத்துக்கும் ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டு, காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் வடையும் ரெடி ஆயிடுச்சு. என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் வெளியே போயிருக்காங்க, சும்மா வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவங்க வர்றதுக்குள்ளே நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் தாங்க இது. பார்க்கலாங்க வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னென்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் யஷ்வந்த்? நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இந்த தேன் ஊத்தி பாயாசம். தேன் பாயாசம். அப்புறம் நடுக்கல இதெல்லாம் வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதே காமிங்க. நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. யஷ்வந்த் நீங்கள் நல்லா இருக்குங்களா? பாயாசம் எப்படி இருக்கு? நல்லா